திரு ராம்கி, அதிமுக பலவீனமா இருக்கு, பழைய பலத்தோட இல்லை. 29 நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணினா பாஜகவோட கணக்குல அதிமுகவே இருக்காது, அதர் ஆப்ஷன் நோக்கி அவங்க நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த கூட்டணி அதிமுக பாஜகங்கிற கூட்டணி தற்போதைய நிலையிலேயே இல்லைன்னு புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ இப்போ இந்த கூட்டணி தொடருது, என்டிஏங்கிறது முக்கியமான லேபிளா இருக்குல்ல, நீங்க அது தொடருது. அதுல முக்கியமாக அதிமுகவும் பாஜகவும் நிச்சயமா இருக்க போறாங்க, அது தொடர போகுது. ஆனால் 2029 டெல்லி பகுத் தூரை, அது எலெக்ஷன் இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. அது நடுவில் நம்ம நிறையா பார்க்க போகிறோம். நடுவில் உள்ளாட்சி தேர்தல் பார்க்க போகிறோம், இடைத்தேர்தல் பார்க்க போகிறோம். இதெல்லாம் தாண்டி தொகுதி மறுசீரமைப்பு, அது தமிழ்நாட்டுடைய தொகுதியோடைய ஜியாகிரபியை மாற்றி அமைக்க போகிறது. அதனால் இப்போ இது வரைக்கும் நம்ம பேசிட்டு வந்த அந்த பர்சன்டேஜ் கணக்கு, அந்த சமூக வாக்கு கணக்கு, இதெல்லாமே அடிபட்டு போகுது. ஆனால் மீண்டும் பாஜக வரணுமா வேண்டாமா, திரு மோடி மீண்டும் பிரதமர் ஆகணுமா வேண்டாமா, அதுக்குள்ளதானே நிக்க போகுது. ஆனா என்னன்னா 2024 எடப்பாடியார் இருந்த அந்த இடத்துல ஸ்டாலின் அந்த இடத்துல இருக்கும்போது எப்ப திமுக என்ன சொன்னாங்க, என்னதான் அவங்க தனியா நின்னாலும் அவங்க பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொன்னாங்களா, அதே போல அந்த திமுக சொன்ன அந்த வார்த்தையே தாவேக சொல்லும். என்னதான் திமுகவும் அதிமுக தனியா இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஒரே பார்ட்னர் அப்படிம்பாங்க. ஏன்னா இன்னைக்கு தாவேக ஆளுங்கட்சிக்கு அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் இல்ல, அது ஒரு இன்செக்யூரிட்டி இருக்காங்க. திமுக அதிமுக இடையே திமுக கடுமையா பாஜக எதிர்க்கிற கட்சியாகவும் அதிமுக கூட்டணி வச்சிருக்கிற கட்சியாகவும் இருந்தாங்க. தாவேகா திமுகன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 பேருமே கொள்கை எதிரின்னு சொல்லக்கூடியவங்களா தானே இருக்கிறாங்க. அந்த ஒப்பீடு இங்க இவங்க 2 பேரும் வச்சுக்க முடியாது. இல்ல, அது என்னன்னா நீங்க இப்ப 2029 மூவ் எப்படி பார்க்கும்போது இப்ப இன்றைக்கும் ஒரு தடுமாற்றம் இருக்குல்ல. இப்ப கோவளத்துல உட்காந்து பேசினாங்க, ஒரு கூட்டணியை டேக் ஆஃப் ஆகல. இப்ப காங்கிரஸுக்கு வெளிப்படையாக இனிமே திமுக இல்ல, தாவேகா தான் இந்தியா கூட்டணி இருக்குன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு ஒரு தயக்கம், ஏதோ தயக்கம் இருக்கு. திமுகவுக்கு அது ஒரு தயக்கம் இருக்குது, நாங்க இந்தியா கூட்டணி இல்லப்பா அப்படி சொல்லிட்டு தயக்கம் இருக்கு, ஏதோ ஒரு இதாக இழுபறியா இருக்குது. ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லுவாங்க, 2 பேரையும் நாங்கள் வச்சுக்கிறோம், அவங்க முடிவு எடுக்கட்டும். காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்தியா கூட்டணியில் தாவேகாவும் இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் அந்த மாதிரி அப்ரோச் தான் போவாங்க. அதனால இப்படி போக போக இந்த இழுப நீடிக்கிற வரைக்கும் திமுக தனிமைப்பட்டு தான் இருக்க போகுது. பட் அதிமுக ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, கட்சி பலவீனமா இருக்கா, ஆமா இருக்கு. ஆனா அதுக்காக கூட்டணியில ஏதாவது மாற்றம் இருக்கான வாய்ப்பு இல்லை. 2வது பாஜகவுக்கு அதிமுகவோட ஒரு பெட்டரான ஒரு பார்ட்னர்ஷிப் கிடையாது, பாமகவும் பெட்டரான பார்ட்னர்ஷிப். அப்படி இருக்கும்போது அவங்க வேற கூட்டணி தேட தேவையில்லை. பாமக கரெக்ட். இப்போ காங்கிரஸ் யோசிக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா, பேசும்போது சொன்னாங்கல்ல, நாம அவசரப்பட்டு தாவேகாவோட கூட்டணி வச்சுக்கிட்டோமோ, அவசரப்பட்டு திமுகவோட உறவை துண்டிச்சுக்கிட்டோமோன்னு காங்கிரஸ் நினைக்குதுல. அதே மனநிலையில பாஜகவும் இருக்கா. அதிமுக பலவீனம் அடைஞ்சிருச்சு, அதிமுக இருந்து நிறைய பேர் தாவேகாவுக்கு போயிட்டாங்க. பழைய பலத்தோட அதிமுக இருக்கா, அதோட கூட்டணி வச்சிருக்கிறது லாபமா, இல்ல திமுக மாதிரியான வேற ஆப்ஷன்ஸ்க்கு ஏதாவது நகரலாமான்னு 2 தேசிய கட்சிகளுமே நினைக்கிறாங்களா? பாஜக தான் முடிவு செய்ய போகிறது. ஆனா அதுல பாஜக அதிமுக விட அது ஒரு பெரிய பெட்டரான சாய்ஸ் எதுவுமே இல்லைங்கிற சொல்றேன். என்ன வரணும்னா ஏடிஎம்கே விட, ஆமா ஏடிஎம்கே விட வேற சாய்ஸ் இல்லை. என்ன டிஎம்கேங்கிறது பொலிட்டிக்கல் சூசைட். நீங்க தமிழ்நாடு கணக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியா கணக்கும் பார்க்கணும். நீங்க இங்க திமுக எதிர்ப்பை சேர்ந்து கை குலுக்குனா அது வேறு விதங்களில் எதிரொலிக்கும். இப்போ அதனால நாங்க ஒரு ஆன்டி டிஎம்கேங்கிற விஷயத்தை வட மாநிலங்கள்ல அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கணிசமான ஆதரவு இருக்கு. அதனால திமுகவுடன் கூட்டணிங்கிற விஷயத்த திமுகவே தயாராக இருந்தாலும் பாஜக தயாராக இருக்காது. தாவேகாவுடன் பாஜக சேருவதற்கும் ஒரு தயக்கம் இருக்கு. என்ன அது நீங்க எலெக்ஷன் முன்னாடியே உள்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னா, அவங்க வாக்கு வங்கிங்கிறது வேறங்க அப்படி சொன்னார். அது தெளிவா சொன்னாரு. சிறுபான்மை வாக்குகள், தலித் மக்களுடைய வாக்குகள் கணிசமான பகுதி அந்த பக்கம் இருக்கும்போது அவங்க எங்க கிட்ட இருந்து ஒட்டுமொத்தமா நம்ம கிட்ட வராது. அது வேற வாக்கு வங்கி எங்க வாக்குங்கிற. அதனால அதுவும் ஒரு பெட்டரான ஆப்ஷன் இருக்கு. அவங்களுக்கு அதிமுகவை தவிர்த்து வேற ஆப்ஷனே கிடையாது. இப்ப என்ன பிரச்சனைனா, இனிமே பாஜக புரிஞ்சுக்க, இனிமே நம்மளால பெரிய அளவுக்கு சீட்டை தமிழ்நாட்டில் எடுக்க முடியாது. அப்போ காங்கிரஸை பெரிய அளவுக்கு வரவிடாமல் செய்வது அப்படிங்கிறது தான் அது ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். அது பழைய ஃபார்முலா நோக்கி போற டிவிக்கே காங்கிரஸ் கூட்டணியே வந்தா கூட எம்ஜிஆர் ஃபார்முலாவை கையெடுப்பாங்க. எப்படின்னா 22 இடங்களில் காங்கிரஸ் போட்டியிடும், ரிமைனிங் 18 இடங்கள். அதுதான் 84ல இருந்து 98 வரைக்கும் இந்த ஃபார்முலா இருந்தது. அப்ப அதிகமான இடங்கள்ல காங்கிரஸ் போட்டியிடும் போது அதிகமான இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குமோ அதை தடுப்பதற்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தான் பாஜக நினைக்கும். அப்ப என்ன பண்ணும், அந்த ஓட்டுகள்லாம் ஸ்பிட் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ஸ்ட்ராட்டஜி நோக்கி தான் போகும். தமிழ்நாட்டிலிருந்து 2029 5 சீட்டு வந்தாலே போதும் தான் நினைப்பாங்க பாஜக பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த 5 சீட்டை பெற்றுத்தர வேண்டிய இடத்துல அதிமுக இருக்கு, பாமக இருக்குது. ஸோ அதனால அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை.
எதிர்த்தரப்புல காங்கிரஸ் கணிசமான இடத்தோட வந்துடக்கூடாது. அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுமோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கே தெரியுது, அண்ணாமலை அதுக்குள்ள கட்சி ஆரம்பிச்சுருவாரு. அவ்வளவு குறைவான எண்ணிக்கை போதும்னு அவங்க சமாதானம் அடைஞ்சிருவாங்க. இல்ல உங்களுக்கு இது வரைக்கும் அவங்க 3வது முறையே உங்களுக்கு எதிர்பார்க்கப்பட்ட எண்ணிக்கை வராத போது 4வது முறைன்னு வருகிற போது அவங்களுக்கு நீங்க வேற கூடுதலா தேவை. இங்கேருந்து ஓட்டு வர்றதுக்கான சீட்ஸ் வர்றதுக்கு கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைந்துகிட்டே போகுது. மேபி தொகுதி மறுசீரமைப்புக்கு அப்புறம் ஒரு வாய்ப்புகள்லாம் இருக்கலாம். பட் அது கூட ஒரு எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் தான் தெரியும். பட் இன்றைய அளவுல அவங்களுக்கு வின்னிங் கிடைக்காதுங்கும் போது நம்ம பெரிய அளவுல அகலக்கால் வைக்காமல் எதிர்த்தரப்ப, ஏன்னா இன்னைக்கு தெளிவா தெரியுது எப்படி காங்கிரஸ் டிவிக்கு விட அதிகமான இடங்களை போட்டியிடும் அப்படிங்கும்போது அவங்க அதிகமா வெற்றி பெற்றக்கூடாது. அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணுமோ அதை செய்தாலே போதும் நினைக்கலாம். அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தானே. நீங்க கடந்த காலங்களில் கூட 10 இடங்களில் போட்டியிடலான்னு பாஜக முடிவு செய்து எல்லாம் பண்ணிச்சு. அதெல்லாம் ஒன்றும் டேக் ஆகவே இல்லை. ஸோ இன்னைக்கு அது மாதிரியான விஷயங்கள்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. முழுக்க திரும்பவும் அதிமுக பாமகவை நம்பி இருந்து விட்டு காங்கிரஸ் வர விடாமல் பார்த்துக் கொள்வார்கள். அதுதான் அவங்களுக்கு, ஏன்னா அவங்க காங்கிரஸும் பாஜகவுக்கும் 2 பேருக்குமான பெட்டர் ஆப்ஷனா திமுக அப்படின்னு யோசிக்கல. நிச்சயமா திமுக பாஜகவுக்கு அதிமுக தான் பெட்டர் ஆப்ஷனா தெரியும். கண்டிப்பா பெட்டரான ஆப்ஷன் அதுதான். திமுக நீங்க வந்து அது ஒரு பொலிட்டிக்கல் சூசைட். அது திமுக பெட்டரா ஒரு ஆறுதல் பரிசாக இருக்கலாம். ஆனா பாஜகவுக்கு பெரிய டேமேஜ். ஜீவா வந்து திமுகவுக்கு சூசைடுனாரு. இப்ப நீங்க வந்து பாஜகவுக்கு இல்ல நான் திமுகவுக்கு தான் சூசைட் சொல்றேன். பாஜகவுக்கு வந்து வட மாநிலங்கள்ல பாஜக கெயின் இல்லையே அப்படின்னு பெரிய இழப்பு பாஜக கிடைக்கிறதுனால அவங்க திமுக ஆப்ஷனை யோசிக்கவே மாட்டாங்க தான்.